இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான விஷயந்தான். ஆனால் அதுலேயும் ஒரு சில வந்துட்டு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். அப்படி என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு ஓரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கிளியை வச்சுக்கிட்டு இல்லை ஒரு கிளியை வச்சுட்டு ஜோசியம் பார்ப்பாங்க. ஜோசியம் பார்க்குறேங்க ஜோசியம் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பூ விற்கவே சொல்லுவாங்க. ஆனால் ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க இல்லை ஒரு சிலர் படிக்காதவங்க வந்து போய் பார்ப்பாங்க, அந்த ஜோசியத்தை பார்ப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கவங்க இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்காமல் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், அதை வந்து பார்த்தா நல்லதா இல்லை பார்க்கலைன்னா நல்லதா அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அது என்ன அப்படின்னா அவங்க கண்டுக்காமல் போனதுலேயும் நல்ல விஷயந்தான். அதாவது அந்த ஜோசியத்தை பார்க்குறாங்க இல்லையா, அதுலேயும் ஒரு நல்ல விஷயந்தான். அது எப்படி? அது இப்படித்தான். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்க அந்த ஜோசியத்தை பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன செய்வாங்க, அவன் வந்துட்டு நல்லது சொல்கிறான் கெட்டது சொல்கிறான் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அந்த ஆள் சொல்கிறத வச்சுட்டு அவங்களோட மன நிறைவுக்காக வந்துட்டு பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம ஜோசியம் பார்த்துட்டோம், இன்றைக்கி நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு அவங்களோட மன நிறைவு வந்துட்டு அவங்களுக்கு வரும் இல்லையா, அதுவே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் தான். சரிங்களா? ஏன்னா அதை பார்த்துட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருவேளை அவன் கெட்டதாக சொல்லிட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஏன்னா ஒரு வேளை கெட்டதை சொல்லிட்டுன்னா என்னடா இது, நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம், ஏற்கனவே எங்கள் வீட்டில் நிறைய நடந்துட்டு இவன் வேறு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவோம், இனிமேல் இந்த மாதிரி பார்க்கவே கூடாது, நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு மறந்துடுவாங்க. சே இனிமேல் இந்த மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்போ சொல்லுங்கள், அவங்க பார்த்தாலும் ஒரு நல்ல அதுக்கு தகுந்த மாதிரியே மாற ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆற்றல் வந்து அவங்களுக்கு வந்துடும். மைண்டில் திங்க் பண்ணிவிட்டு அட்டே அப்பா இன்றைக்கி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அப்படின்னு நினைக்கும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட்டு, அதாவது மிகப்பெரிய ஒரு குட்டு ஆற்றல் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை பேடாக சொன்னாலும் இனிமேலே அது பார்க்கவே கூடாதுடா, பார்க்கறனால தான் நம்ம மனசு இப்படி ஆகுது அப்படிம்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதுங்களா, பார்த்தாலும் நல்லது தான், பார்க்கலேட்னாலும் நல்லது தான். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி அதிகம் வர்றதில்லை. ஆனால் ஒரு சிலர் மைண்டில் வந்து இருக்கும், என்னடா இந்த காலத்தில் கூட என்ன இருக்காங்க அப்படிங்கிறது. அதை நம்ம தப்பாகவும் நினைக்க வேண்டாம், குட்டாகவும் நினைக்க வேண்டாம். காலப்போக்கில் அதுவும் ஒரு இதுதான் அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா தன்னோட மனநிறைவுக்காகவும் அந்த போக்கிலேயே நடந்துக்கணுக்காகவும் இல்லைன்னா அதை விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான். அதை வந்துட்டு ஒரு இதாவோ ஒரு 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 கீழ்த்தனமாக அந்த மாதிரி எதுவும் பார்க்காம ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான். சரிங்களா?